கடகராசி. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களது ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து நல்ல குடும்பத்திற்கு தேவையான பணம், மற்றபடி ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குது. இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து 6ல் இருக்கிற ஒரு காலகட்டங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ், நல்ல லாபங்கள் வர்றது, குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக, நல்ல ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான அற்புதமாக இருக்குங்க. 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள், நிறைய எஃபோர்ட் போட்டு அலையிற மாதிரி சூழ்நிலையை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சம் நமக்கு சங்கடகரமான சில பாயிண்ட்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், ஏதாச்சும் ஒரு நிலபுலன்களோ வண்டி வாகனங்களோ லோன் போட்டு வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான நல்ல ஒரு கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா, 6ஆம் அதிபதியான குரு, 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள், சில பேருக்கு வந்து வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதியான சனி. 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது, சனி வந்து இப்போ 9ல் இருக்கார். கணவன் மனைவி வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். 7, 9 வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதினும் போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளையும் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது தவிர்த்துக்குங்க. ஏதாச்சும் எவனை பற்றியாச்சும் பேசிவிட்டு அதனால் ஒரு மன உளைச்சலோ சண்டையோ வர்றதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6லும் தொழில் தேவையான கடன்கள் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கிடைக்கும். மாமியாருக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.